இது எத்தனை பேருக்கு தெரியும்? இது எத்தனை பேருக்கு புரியும்? இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இது எத்தனை பேருக்கு நடக்கும்? அறிந்ததை சொல்லி வைப்போம். அப்படியும் கேட்கவில்லை என்றால் அவர் அறியாமையை எண்ணி தள்ளி வைப்போம். மனம் என்பது ஒரு உலகம். ஒரு முறை அந்த உலகத்தில் நுழைந்து பார். நிஜத்தில் நடப்பது என்னவென்று தெரியும். முரண்பாடுகள் அது செய்யும் கலகம். வருத்தம் கொள்ளாமல் இருந்திட பழகு. உன் முகத்துக்கு அது தரும் அழகு. உனது கவனத்தை உன் பக்கம் திருப்பிடும் போது வெளி உலகம் பொருட்டில்லை என்பது விளங்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இது எத்தனை பேருக்கு புரியும்? இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இது எத்தனை பேருக்கு நடக்கும்? அறிந்ததை சொல்லி வைப்போம். அப்படியும் கேட்கவில்லை என்றால் அவள் அறியாமையை எண்ணி தள்ளி வைப்போம். இது நடுவர் இல்லாமல் ஆடுற ஆட்டம். ஒரு நடத்துதல் இல்லாமல் ஓடுற ஓட்டம். பட்டம் பறவைக்கு மேலே பறக்கலாம். அதை பறவைகள் பார்த்து சிரிக்கலாம். அந்த சிரிப்பினில் நியாயம் இருக்கலாம். பறவை சிரிக்குமா என்று நீயும் கேட்கலாம். அதன் மனதுக்குள் நடப்பதை இப்படியும் விவரிக்கலாம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இது எத்தனை பேருக்கு புரியும்? இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இது எத்தனை பேருக்கு நடக்கும்? அறிந்ததை சொல்லி வைப்போம். அப்படியும் கேட்கவில்லை என்றால் அவர் அறியாமையை எண்ணி தள்ளி வைப்போம். இது நடுவர் இல்லாமல் ஆடுற ஆட்டம். ஒரு நடத்துதல் இல்லாமல் ஓடுற ஓட்டம். பட்டம் பறவைக்கு மேலே பறக்கலாம். அதை பறவைகள் பார்த்து சிரிக்கலாம். அந்த சிரிப்பினில் நியாயம் இருக்கலாம். பறவை சிரிக்குமா என்று நீயும் கேட்கலாம்.